एकचत्वारिंशः सर्गः। स च वाग्भिः प्रशस्ताभिर्गमिष्यन् पूजितस्तया तस्माद्देशादपक्रम्य चिन्तयामास वानरः। अल्पशेषमिदं कार्यं दृष्टेयमसिते क्षणा त्रीनुपायानतिक्रम्य चतुर्थः इह दृश्यते। न सामरक्षः सुगुणाय कल्पते न दानमर्थोपचितेषु युज्यते। न भेदसाध्या बलदर्पिता जनाः पराक्रमस्त्वेव ममेह रोचते। न चास्य कार्यस्य पराक्रमादृते विनिश्चयः कश्चिदिहोपपद्यते। हतप्रवीरा हिरणे हि राक्षसाः கதம்சிதீயுர்யதிஹாத்யமார்தவம். சீதையின் வார்த்தைகளை கேட்டும் பாராட்டப்பட்டும் அனுமான் அங்கிருந்து புறப்பட்டார். சற்று தூரம் சென்று சிந்தித்தார். கருங்கண்ணாளான சீதையை கண்டு கொண்டேன். இன்னும் ஒரு சில காரியங்கள் செய்வதற்கிருக்கின்றன. 4 உபாயங்களில் 3ஐ கைவிட்டு விடலாம். 4வது உபாயம் இன்னும் இருக்கிறது. அரக்கர்களிடம் வாதாடியோ அவர்களுக்கு தானம் கொடுப்பதிலோ பிரயோஜனமில்லை. அவர்களுக்குள் பேதமும் உற்பத்தி செய்ய முடியாது. பராக்கிரமத்தை காட்டுவது மட்டுமே கடைசி உபாயமாகும். அப்படி செயல்பட்டால்தான் அவர்களின் பலம் புலன்படும். சில பலசாலியான அரக்கர்களை கொன்றால் அவர்களும் என்னை அறிவார்கள். கார்யே கர்மணி நிர்திஷ்டே யோ பஹூன்யபி சாதயேத் பூர்வகார்யா விரோதேன சகார்யம் கர்த்துமர்ஹதி. ந ஹ்யேகः சாதகோ ஹேதுः ஸ்வல்பஸ்யாபீஹ கர்மணः யோ ஹ்யர்த்தம் பஹுதா வேத சசமர்த்தோர்த்தசாதனே. இஹைவ தாவத் கிருதநிச்சயோ ஹ்யஹம் யதி வ்ரஜேயம் ப்ளவகேஸ்வராலயம். பராத்மசம்மர்தவிசேஷதத்வவித் ததः கிருதம் ஸ்யான் மம பர்த்ருசாசனம். கதம் நு கல்வத்யபவேத் சுகாகதம் பிரசஹ்ய ஹ்யுத்தம் மம ராக்ஷசைः சஹ. ததைவ கல்வாத்மபலம் ச சாரவத் சம்மானயேன்மாம் சரணே தசானனஹ. யார் கொடுத்த காரியத்தை விட அதிகமாக செய்கிறானோ அவன்தான் காரிய சித்திக்கு தகுந்தவன். ஒரு சிறிய காரியத்தை சாதிக்க பல வழிமுறைகள் இருந்தாலும் சாமர்த்தியசாலிக்கு மட்டுமே எவ்விதம் செய்ய வேண்டும் என்று தெரியும். எதிரியின் பல பராக்கிரமத்தை தெரிந்து புரிந்து கொண்டு கிஷ்கிந்தா திரும்பினால் நான் காரியத்தை முழுமையாக பூர்த்தி செய்தவனாக இருப்பேன். நான் எப்படி இந்த ராட்சசர்களுடன் இன்று யுத்தம் தொடங்குவது? என்ன செய்தால் இங்கிருந்து நான் சந்தோஷமாக திரும்ப முடியும் என்று சிந்தித்தார் அனுமான். ததः சமாசாத்ய ரணே தசானனம் சமந்த்ரிவர்க்கம் சபலப்ரயாயினம். ஹ்ருதி ஸ்திதம் தஸ்ய மதம் பலம் ச வை சுகேன மத்வா ஹமிதः புனர்வ்ரஜே. இதமஸ்ய நிருஷம்சஸ்ய நந்தனோபமமுத்தமம் வனம் நேத்ரமனः காந்தம் நானாத்ருமலதாயுதம். இதம் வித்வம்சயிஷ்யாமி शुष्कं वनमिवानलः. अस्मिन् भग्ने ततः कोपं करिष्यति दशाननः. ततो महत्साश्वमहारथद्विपं बलं समादेक्ष्यति राक्षसाधिपः. त्रिशूलकालायसपट्टसायुधं ततो महद्युद्धमिदं भविष्यति. अहं तु तैः संयति चण्डविक्रमैः समेत्य रक्षोभिरसह्य विक्रमः निहत्य तद्रावणचोदितं बलं
சுகம் கமிஷ்யாமி கபீஸ்வராலயம். 10 தலை ராவணனுடைய படைபலத்தை தெரிந்து கொண்டும் அவன் ஆற்றலையும் நெருங்கிய நண்பர்களையும் அறிந்து கொண்டும் தான் நான் இங்கிருந்து செல்லப் போகிறேன். இந்த அசோகவனம் எல்லாவித செடி கொடிகளால் நிறைந்த தோட்டம் இந்திரனின் சிறந்த நந்தவனத்திற்கு ஒப்பானது. காய்ந்த உலர்ந்து போன காட்டை தீ அழிப்பது போல் இதை முதலில் அழிக்கப் போகிறேன். அது ராவணனுக்கு கோபத்தை உண்டாக்கும். அப்பொழுது அவன் குதிரை, யானை படைகளை திரிசூலம், காலாயசம், பட்டசம் முதலான ஆயுதங்களோடு காலாட்படையையும் என்னை எதிர்த்து அனுப்புவான். ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பமாகும். ராவணன் அனுப்பிய பலமும் பராக்கிரமும் படைத்த அரக்கர்களோடு நான் போர் செய்வேன். அதற்கப்புறம் நான் வானர ராஜ்யத்திற்கு நிம்மதியாக திரும்பலாம். ததோ மாருதவத் க்ருத்தோ மாருதிர்பீம விக்ரமः உருவேகேன மஹதா த்ருமான் க்ஷேப்துமதாரபத். ததஸ்து ஹனுமான் வீரோ பபஞ்ச பிரமதாவனம் மத்தத்விஜ்ஜ சமாகுஷ்டம் நானாத்ருமலதாயுதம் தத்வனம் மதிதைர்விருக்ஷைர்பின்னைश्च சலிலாஷயைः चूर्णितैः पर्वताग्रैश्च बभूवा प्रियदर्शनम् नानाशकुन्तविरुतैः प्रभिन्नैः सलिलाशयैः ताम्रैः किलसयैः क्लान्तैः क्लान्तद्रुमलतायुतम्. இப்படி யோசித்த மாருதி பயங்கரமான கோபம் கொண்டவரும் ஆற்றல் படைத்தவரும் தன் தொடைகளால் தாக்கி மாபெரும் மரங்களை முறிக்க ஆரம்பித்தார். பெண்களுக்காக வளர்ந்த பூஞ்செடிகளையும் பறவை கூட்டங்கள் வசிக்கும் மரங்களையும் அழித்தார் அனுமான். சீக்கிரமே அந்த வனம் உலுக்கப்பட்ட மரங்களாலும் சின்னாபின்னமாக்கப்பட்ட தடாகங்களாலும் பொடியாக்கப்பட்ட மலை முகடுகளாலும் விகாரம் அடைந்தது. பறவைகள் அலற, நீர்நிலைகள் தகர்க்கப்பட்டு மரம் கொடிகள் கருகிப்போய் பிரளயாக்னியால் அழிக்கப்படுவது போல் ஆயிற்று அந்த பூங்காவனம். நபபௌ தத்வனம் தத்ர தாவா நலஹதம் யதா व्याकुलावरणारेजुर्विह्वला इव तालताः लतागृहैश्चित्रगृहैश्च नाशितैर्महोरगैर्व्यालमृगैश्च निर्धुतिः शिलागृहैरुन्मथितैस्तथा गृहैः प्रनष्टरूपं तदभून्महद्वनं सा विह्वलाशोकलता प्रताना वनस्थलीशो कलता प्रताना जाता दशास्य प्रमदावनस्य कपेर्बलाधिक प्रमदावनस्य सतस्य कृत्वार्थपतेर्महाकपिर्महद्वलीयं मनसो महात्मनः युयुत्सुरेको बहुभिर्महाबलैः श्रियाज्वलं स्ते रणमास्थितः कपिः. इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 41 सर्गः. பயத்தால் கலங்கி நிற்கும் பெண்களைப் போல் கொடிகள் நின்றன. அழிக்கப்பட்ட கொடிமண்டபங்கள், அலங்கார மண்டபங்கள், மகா சர்ப்பங்கள், கொடிய விலங்குகள், கல் மண்டபங்கள், சாதாரண கட்டடங்கள் ஆகியவற்றால் அந்த மாபெரும் வனம் உருவழிந்தது போல் ஆயிற்று. ராவணனின் அந்தப்புற பெண்களுக்கான ஆனந்தவனம் சீதையை காப்பாற்ற வந்த வானரத்தின் பலத்தால் அழிக்கப்பட்டு சோகக் கொடிகளால் நிறைந்து விட்டது. ராவணனை தூண்டிவிட்டு தான் ஒருவனாகவே படை வீரர்களுடன் யுத்தம் செய்யும் விருப்பத்துடன் அந்த தோட்டத்தின் நுழைவாசலில் பிரகாசித்துக் கொண்டு நின்றார் அனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 41ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். 42 सर्गः. ततः पक्षिनिनादेन वृक्षभङ्गस्वनेन च बभूवुस्त्राससम्भ्रान्ताः सर्वे लङ्कानिवासिनः
विद्रुताश्च भयत्रस्ता विनेदुर्मृगपक्षिणः रक्षसां च निमित्तानि क्रूराणि प्रतिपेदिरे ततो गतायां निद्रायां राक्षस्यो विकृताननाः तद्वनं तदृशुर्भग्नं तं च वीरं महाकपिं सता दृष्ट्वा महाबाहुर्महासत्त्वो महाबलः चकार सुमहद्रूपं राक्षसीनां भयावहं ततस्तं गिरिसङ्काशमतिकायं महाबलं राक्षस्यो वानरं दृष्ट्वा பப்ரச்சுர்ஜனகாத்மஜாம். பறவைகளின் கூக்குரலாலும் மரங்கள் முறிந்து விழும் ஒலியாலும் லங்காவாசிகள் அச்சத்துக்குள்ளானார்கள். விலங்குகளும் பட்சிகளும் எல்லா புறமும் பயந்து ஓடின. அரக்கர்களுக்கு பல கொடிய நிமித்தங்கள் தோன்றின. விகாரமான அரக்கிகள் தூக்கத்திலிருந்து எழுப்பப்பட்டு அந்த வனம் சிதறி கிடந்ததை கண்டார்கள். அவர்களை பார்த்ததும் அந்த மகா தோழரான அனுமான் மிக பெரிய உருவமாக வளர்ந்து அவர்கள் முன் பயங்கரமாக நின்றார். அந்த மலை போன்ற பெரிய ஆகாரத்தை கண்ட ராட்சசிகள் ஜானகியை கேட்டார்கள். கோயம் கஸ்ய குதோ வாயம் கிம் நிமித்தமிஹாகதஹ கதம் த்வயா சஹானேன சம்வாதஹ் கிருத இத்யுத ஆசக்ஷ்வனோ விஷாலாக்ஷி மா பூக்தே சுபகே பயம் संवादमसि तापाङ्गे त्वया किं कृतवानयम् अथाब्रवीत् तदा साध्वी सीता सर्वाङ्गसुन्दरी रक्षसां भीमरूपाणां विज्ञाने मम का गतिः यूयमेवाभिजानीत योऽयं यद्वा करिष्यति अहिरेव ह्यहेः पादान् विजानाति न संशयः अहमप्यस्य भीतास्मि नैनं जानामि कोऽन्वयम् वेद्मि राक्षसमेवैनं कामरूपिणमागतम्. யார் இவன்? யாரால் அனுப்பப்பட்டவன்? எங்கிருந்து வந்திருக்கிறான்? எதற்காக வந்திருக்கிறான்? உன்னுடன் என்ன பேசினான்? அழகிய கண்ணாளே, மங்களதேவி, பயப்படாமல் சொல். உன்னிடம் அவன் என்ன சொன்னான்? எங்களிடம் கூறு. அழகான பதிவிரதையான சீதா அப்பொழுது சொன்னாள். இஷ்டம் போல் உருவருக்க கூடும் அரக்கிகளை பற்றி நான் என்ன அறிவேன்? உங்களுக்கு தான் அவன் யார், எதற்காக வந்திருக்கிறான் என்று தெரிய வேண்டும். பாம்பின் கால் பாம்பறியும் என்பதில் சந்தேகமில்லை. எனக்கும் அவனை கண்டால் பயமாகத்தான் இருக்கிறது. அவன் யார் என்று நான் அறியேன். இஷ்டம் போல் உருவம் எடுக்க வல்ல ராட்சசனாக கருதுகிறேன். வைதேஹ்யா வசனம் ஸ்ருத்வா ராக்ஷஸ்யோ வித்ருதா திஷः ஸ்திதாः காश्चित् गताः काश्चिद् रावणाय निवेदितुम् रावणस्य समीपे तु राक्षस्यो विकृताननाः विरूपं वानरं भीममाख्यातुमुपचक्रमुः अशोकवनिका मध्ये राजन् भीमवपुः कपिः सीतया कृतसंवादिस्तिष्ठत्यमितविक्रमः न च तं जानकी सीता हरिं हरिनलोचना अस्माभिर्बहुधा पृष्टा निवेदयितुमिच्छति वासवस्य भवेद्धूतो दूतो वैश्रवणस्य वा प्रेषितो वापि रामेण सीतान्वेषणकाङ्क्षया तेनं त्वद्भुतरूपेण यत्तत्तव मनोहरम् नानामृगगणाकीर्णं प्रमृष्टं प्रमदावनम्. வைதேகியின் வார்த்தைகளை கேட்ட அரக்கிகள் நாலாபுறமும் ஓடினார்கள். சிலர் ஸ்தம்பித்து நின்றார்கள், சிலரோ ராவணனிடம் விரைந்தார்கள்.
விகார தோற்றமுடைய ராட்சசிகள் அந்த வானரனின் பயங்கரமான உருவத்தை வர்ணித்தார்கள். மன்னா, ஒரு பயங்கரமான ஆற்றல் படைத்த குரங்கு சீதையுடன் பேசிவிட்டு அசோகவனத்தின் நடுவில் நிற்கிறான். மான் கண்கள் கொண்ட சீதா, நாங்கள் எவ்விதமாக கேள்விகள் கேட்டும் அதனை குறித்து ஒன்றுமே சொல்லவில்லை. இந்திரனின் தூதனோ குபேரனின் தூதனோ அல்லது சீதையை கண்டுபிடிக்க ராமனால் அனுப்பப்பட்டவனாக கூட இருக்கலாம். உல்லாசவனம், விலங்குகளால் நிறைந்த தோட்டம் இப்பொழுது சின்னாபின்னம் ஆகியிருக்கிறது. ந தத்ர கஷ்சிதுத்தேஷோ யஸ்தேன ந விநாசிதः யத்ர சா ஜானகி சீதா சதேன ந விநாசிதः ஜானகி ரக்ஷணார்த்தம் வா ஸ்ரமாத்வா நோபலக்ஷ்யதே அதவா க்ஷ்ரமஸ்தஸ்ய சைவ தேனாபிரக்ஷிதா சாரு பல்லவ புஷ்பாಢ்யம் யம் சீதா ஸ்வயமாஸ்திதா பிரவருத்தः ஷிம்ஷுபா விருக்ஷः ச ச தேனாபிரக்ஷிதः தஸ்யோக்ரரூபஸ்யோக்ரத்வம் தண்டமார்க்யாத்துமர்ஹசி சீதா சம்பாஷிதா येन தத்வனம் ச விநாசிதம் மனः பரிகிருஹீதாம் தாம் தவ ரக்ஷோ கணேஸ்வர கக்ஸீதாமபிபாஷேத யோ ந ஸ்யாத்யக்த ஜீவிதः. ஒரு இடம் கூட அங்கு விடாமல் விநாசம் செய்திருக்கிறான் அவன். ஜனகரின் புதல்வி சீதை இருக்கும் இடத்தை மட்டும் அவன் தொடவில்லை. சோர்வினால் அப்படி விட்டானா அல்லது அவளை காப்பாற்ற அதை விட்டு விட்டானா என்று புரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஏது களைப்பு? அவளை காப்பாற்றதான் இருக்கும். அழகான சிம்சுபா மரத்தை, பூக்களும் மிருதுவான இலைகளும் கொண்ட மரம் அப்படியே இருக்கிறது. நீங்கள் அந்த கோர ரூபமுடைய வானரனை, சீதையுடன் பேசியவனை, வனத்தை அழித்தவனை சும்மா விடக்கூடாது. ராட்சச அரசே, உங்களால் நேசிக்கப்பட்டவளுடன் இன்னொருத்தன் பேசினால் அவனுக்கு அவன் உயிர் மேல் ஆசை இல்லை என்றுதான் அர்த்தம் என்று படபடப்பாக பேசினார்கள் அங்கு வந்த ராட்சசிகள். ராட்சசீனாம் வசக் ஸ்ருத்வா ராவணோ ராட்சசேஸ்வரः ஹுதாக்னிரிவ ஜஜ்வால கோபசம்வர்த்திதே க்ஷணः தஸ்ய க்ருத்தஸ்ய நேத்ராभ्याम् प्रापतन्नास्रबिन्दवः दीप्ताभ्यामिव दीपाभ्याम् सार्चिषः स्नेहबिन्दवः आत्मनः सदृशान् शूरान् किङ्करान् नाम राक्षसान् व्याधिदेशमहातेजा निग्रहार्थं हनूमतः तेषामशीतिसाहस्रम् किङ्कराणां तरस्विनाम् निर्ययुर्भवनात्तस्मात् कूटमुद्गरपानयः महोदरा महादंष्ट्रा घोररूपा महाबलाः युद्धाभिमनसः सर्वे हनुमद्ग्रहणेमुखाः. அரக்கிகள் பேசியதெல்லாம் கேட்ட ராட்சச மன்னன் ராவணன் கொழுந்து விட்டு எரியும் தீயைப் போல் ஆத்திரத்தில் கண்களை சுழற்றினான். விளக்கிலிருந்து எண்ணெய் சொட்டுவது போல் கோபத்தில் இருக்கும் அவன் கண்களிலிருந்து நீர்த்துளிகள் விழுந்தன. பராக்கிரமசாலியான ராவணன் கிங்கரர்கள் என்னும் ஆற்றல் படைத்த அனுமானின் தேஜசுடைய அரக்கர்களை அழைத்தான். 80,000 சக்திசாலி கிங்கரர்கள், பெரும் வயிற்றுள்ளவர்கள், பெரிய பற்களுடையவர்கள், பயங்கர ரூபமுடையவர்கள், வேகமாக செல்பவர்கள், யுத்தத்திற்கு ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி அனுமானை பிடிக்க சென்றார்கள். தேகபிம் தம் சமாசாத்ய தோரணஸ்தமவஸ்திதம் அபிபேதுர் மகாவேகாः பதங்கா இவ பாவகம் தே கதாபிர்விசித்ராபிः பரிகைः காஞ்சனாங்கதைः
आजघ्नुर्वानरश्रेष्ठं शरैश्चादित्यसन्निभैः मुद्गरैः पट्टिशैः शूलैः प्रासतोमरशक्तिभिः परिवार्य हनुमन्तं सहसा तस्थुरग्रतः हनुमानपि तेजस्वी श्रीमान् पर्वतसन्निभः क्षितावाविध्यलाङ्गूलं ननाद च महास्वनम्. நுழைவாசலில் நிற்கும் அனுமானை நோக்கி வெகு வேகமாக நெருப்பில் விழும் விட்டிற்பூச்சிகளைப் போல் அந்த கிங்கரர்கள் பாய்ந்தார்கள். இரும்பு கதைகளாலும் தடிகளாலும் தங்கப்பிடிகளுடைய சூரியனைப் போல் பிரகாசிக்கும் பாணங்களாலும் ஒரே நேரத்தில் வானரோத்தமனை தாக்கினார்கள். அனுமானை உலக்கைகளாலும் வாட்களினாலும் சூலங்களாலும் பிராசங்களாலும் எரிவல்லயங்களாலும் வேல்களினாலும் சூழ்ந்து நின்றார்கள். தேஜஸ்வியும் மகா பெரிய உருவம் எடுத்தவருமான அனுமான் தன் வாளை பூமியில் அடித்து பெருங்குரல் எழுப்பினார். சபூத்வா சுமஹாகாயோ ஹனுமான் மாருதாத்மஜः திருஷ்டமாத் ஸ்போட்டயாமாஸ லங்காம் சப்தேன பூரயன் தஸ்யா ஸ்போட்டித சப்தேன महता सानुनादिना पेतुर्विहङ्गा गगनादुच्चैश्चेदमघोषयत् जयत्यतिबलो रामो लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवो राघवेनाभिपालितः दासोऽहं कोसलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानां निहन्ता मारुतात्मजः. அனுமான் மாருதி அவர் உருவத்தை இன்னும் பெரிதாக்கிக் கொண்டு போட்ட பேரொலியில் லங்கையே அதிரும்படி செய்தார். அந்த பயங்கரமான ஒலியினால் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகள் பூமியில் வந்து விழுந்தன. அவர் உரத்த குரலில் இவ்வாறு முழங்கினார்: அதிபலசாலியான ஸ்ரீராமனுக்கு வெற்றி, மகாபலசாலியான லக்ஷ்மணருக்கு வெற்றி, ஸ்ரீ ரகுநாதரால் பாதுகாக்கப்படும் சுக்ரீவ மன்னருக்கு வெற்றி. வாயு புத்திரனான நான் எதிரிகளை நாசம் செய்பவன், கோசல நாட்டு மன்னருமான ஸ்ரீ ராமபிரானின் அடிமை நான், அனுமான் என்று பெயர். நராவண சஹஸ்ரம் மே युद्धे प्रतिबलं भवेत् शिलाभिस्तु प्रहरतः पादपैश्च सहस्रशः अर्दयित्वा पुरीं लङ्कामभिवाद्य च मैथिलीं समृद्धार्थो गमिष्यामि मिषतां सर्वरक्षसां तस्य सन्नादशब्देन ते भवन् भयशङ्किताः ददृशुश्च हनूमन्तं सन्ध्यामेघमिवोन्नतं स्वामि सन्देशनिःशङ्कास्ततस्ते राक्षसाः कपिं चित्रैः प्रहरनैर्भीमैरभिपेतुस्ततस्ततः सतैः परिवृतः शूरैः सर्वतः स महाबलः आससादाय सम्भीमम् परिघं तोरणाश्रितम्. நான் 1000 விதத்தில் பாறைகளை எரிந்து மரங்களை வீசினால் 1000 ராவணர்களும் என் எதிரில் நிற்க முடியாது. லங்கையை அழித்து மைதிலியை வணங்கி எல்லா ராட்சசர்களும் பார்த்து கொண்டிருக்கும் போதே வந்த காரியம் கைகூடியவனாக செல்லப் போகிறேன். அவருடைய பெரும் சப்தத்தை கேட்ட கிங்கரர்கள் மலை போல் நிற்கும் அனுமானை, அஸ்தமனத்தில் தோன்றும் சிவந்த மேகம் போல் நிற்கும் அனுமானை அச்சத்துடன் பார்த்தார்கள். அவர்களின் மன்னரின் கட்டளைப்படி அவர்கள் பயத்தை உதறி தள்ளிவிட்டு பலவித ஆயுதங்களால் அனுமானை தாக்கினார்கள். அனுமான் இப்படி சூழப்பட்டதும் நுழைவாசலில் இருக்கும் மிகப்பெரிய ஓர் இரும்பு உலக்கையை எடுத்து கொண்டார். சதம் பரிகமாதாய
जघान च निशाचरन् सपन्नगमिवादाय स्फुरन्तं विनतासुतः विचचाराम्बरे वीरः परिगृह्य च मारुतिः सहत्वा राक्षसान् वीरान् किङ्करान् मारुतात्मजः युद्धकाङ्क्षी पुनर्वीरस्तोरणं समुपाश्रितः ततस्तस्माद्भयान्मुक्ताः कतिचित्तत्र राक्षसाः निहतान् किङ्करान् सर्वान् रावणाय न्यवेदयन् स राक्षसानां निहतं महद्बलं निशम्य राजा परिवृत्तलोचनः समादिदेशा प्रतिमं पराक्रमे प्रहस्तपुत्रं समरे सुदुर्जयम् इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 24 सर्गः. அவர் அந்த உலக்கையுடன் கிங்கரர்களை அடித்து கொன்றார். கருடன் ஒளிவீசும் சர்ப்பத்தை கவ்விக்கொண்டு செல்வதைப் போல் வீர ஆஞ்சநேயர் கையில் உலக்கையுடன் ஆகாயத்தில் சஞ்சரித்தார். வாயுமைந்தன் நுழைவாசலில் மீண்டும் யுத்தத்தை எதிர்பார்த்து வந்து நின்றார். கிங்கரர்கள் கொல்லப்பட்ட செய்தியை உயிர் தப்பிய சில ராட்சசர்கள் ராவணனிடம் சென்று சொன்னார்கள். ராவணன் அச்செய்தியை கேட்டு கண்களை ஆத்திரத்தில் உருட்டி பிரஹஸ்த குமாரனான யுத்தத்தில் நிபுணரான ஜம்புமாலியை அனுப்பி வைத்தான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 42 சர்க்கம் சம்பூர்ணம். 43 सर्गः. ततः स किङ्करान् हत्वा हनुमान् ध्यानमास्थितः वनं भग्नं मया चैत्यप्रासादो न विनाशितः तस्मात् प्रासादमप्येवम् इमं विध्वंसयाम्यहम् इति सञ्चिन्त्य मनसा हनुमान् दर्शयन् बलम् चैत्यप्रासादमाप्लुत्य मेरुशृङ्गमिवोन्नतम् आरुरोह हरिश्रेष्ठो हनुमान् मारुतात्मजः आरुह्य गिरिसङ्काशं प्रासादं हरियूथपः बभौ ससुमहातेजाः प्रतिसूर्य इवोदितः सम्प्रधृष्य च दुर्धर्षं चैत्यप्रासादमुत्तमम् हनुमान् प्रज्वलं लक्ष्म्या பாரியாத்ரோபமோபவத். கிங்கரர்களை கொன்றுவிட்டு அனுமான் நின்று சிந்தித்தார். இந்த வனத்தை அழித்து விட்டேன், ஆனால் இன்னும் மாளிகைகள் அப்படியே இருக்கின்றனவே. அப்பொழுது அனுமான் வாயுபுத்திரன் தன் பலத்தை காண்பிக்க நிர்ணயித்தார். மேரு பர்வதத்தை போல் தோன்றும் ஒரு மாளிகையின் மேல் தாவி ஏறினார். உதிக்கும் சூரியனைப் போல் பிரகாசித்தார். வெல்ல முடியாத அந்த மாளிகையை உலுக்கி அசைத்து வெற்றி பொலிவுடன் பிரகாசித்த அவர் பாரியாத்ரம் என்ற தங்கமயமான மலையைப் போல் விளங்கினார். சபூத்வா சுமஹாகாயः பிரபாவான் மாருதாத்மஜः திருஷ்டமாஸ்போட்டயாமாஸ லங்காம் சப்தேன பூரயன் தஸ்யா ஸ்போட்டித சப்தேன महता श्रोत्रघातिना पेतुर्विहङ्गामास्तत्र चैत्यपालाश्च मोहिताः अस्त्रविजयतां रामो लक्ष्मणश्च महाबलः राजा जयति सुग्रीवो राघवेनाभिपालितः दासोऽहं कोसलेन्द्रस्य रामस्याक्लिष्टकर्मणः हनुमान् शत्रुसैन्यानां निहन्ता मारुतात्मजः न रावणसहस्रं मे युद्धे प्रतिबलं भवेत् शिलाभिस्तु प्रहरतः पादपैश्च सहस्रशः अर्दयित्वा पुरीं लङ्कामभिवाद्य च मैथिलीं
समृद्धार्थो गमिष्यामि मिषतां सर्वरक्षसाम्. பேருடலும் பேரொளியும் எடுத்துக்கொண்ட வாயுகுமாரர் சிறிதும் அச்சமில்லாமல் லங்கை நகரத்தை அதிர வைக்கும்படியாக சிங்கநாதம் செய்தார். அந்த ஒலியில் பறவைகள் ஆகாயத்திலிருந்து விழ அங்கிருக்கும் காவல்காரர்கள் மூர்ச்சை அடைந்தார்கள். அஸ்திர வல்லுனரான ஸ்ரீராமனுக்கு வெற்றி உண்டாகட்டும், மகாபலசாலியான லக்ஷ்மணருக்கும் வெற்றி உண்டாகட்டும், ஸ்ரீ ரகுராமனால் காப்பாற்றப்பட்டு வரும் சுக்ரீவ மன்னர் வெற்றியோடு விளங்கட்டும். நான் வாயுமைந்தன், எதிரிகளை தோற்கடிப்பவன், கோசல மன்னர் ஸ்ரீராமனின் அடிமை. நான் அனுமான் என்று பெயர். 1000 ராவணர்கள் என் எதிரில் நிற்க முடியாது. எல்லா ராட்சசர்களும் பார்க்கும்படி லங்கையை அழித்து சீதையை வணங்கிதான் இங்கிருந்து புறப்படுவேன். एवमुक्त्वा महाबाहुश्चैत्यस्थो हरियूथपः ननाद भीमनिर्ह्रादो रक्षसां जनयन् भयम्. तेन शब्देन महता चैत्यपालाः शतं ययुः गृहीत्वा विविधानस्त्रान् प्रासान् खड्गान् परश्वधान्. विसृजन्तो महाकाया मारुतिं पर्यवारयन्. ते गदाभिर्विचित्राभिः परिघैः काञ्चनाङ्गदैः आजघ्नुर्वानरश्रेष्ठं बाणैश्चादित्यसन्निभैः. आवर्त इव गङ्गायास्तोयस्य विपुलो महान्. இவ்வாறு உரத்து கூறிவிட்டு மாளிகையின் மேல் தளத்தில் இருந்தபடி அந்த வானரோத்தமர் பயங்கரமான அரக்கர்களை நடுங்க வைக்கும் ஒலியை எழுப்பி சிரித்தார். அதை கேட்டு அரண்மனையிலிருந்து 100கணக்கான காவலர்கள் வெவ்வேறு ஆயுதங்களை கையில் ஏந்தியபடி கதைகளாலும் இரும்பு தடிகளாலும் மாருதியை சூழ்ந்து கொண்டார்கள். தங்கப்பிடியுடைய கதைகளாலும் தடிகளாலும் அவர்கள் அனுமானை தாக்கினார்கள். கங்கையின் பெருவெள்ளத்தில் தோன்றும் விஸ்தாரமான ஒரு சுழிப்பை போல் வாயுகுமாரனை சூழ்ந்து கொண்ட அரக்க கூட்டம் தோற்றமளித்தது. परिक्षिप्य हरिश्रेष्ठं सबभौ रक्षसां गणः. ततो वातात्मजः क्रुद्धो भीमरूपं समास्थितः. प्रासादस्य महान्तस्य स्तम्भं हेमपरिष्कृतम् उत्पाटयित्वा वेगेन हनुमान् पवनात्मजः. ततस्तं भ्रामयामास शतधारं महाबलः. तत्र चाग्निः समभवत् प्रासादश्चाप्यदह्यत. दह्यमानं ततो दृष्ट्वा प्रासादं हरियूथपः सराक्षसशतं हत्वा वज्रेणेन्द्र इवासुरान्. अन्तरिक्षे स्थितः श्रीमान् इदं वचनमब्रवीत्. मादृशानां सहस्राणि விசிருஷ்டானி மகாத்மனாம். கோபம் உச்சக்கட்டம் அடைந்த வாயுபுத்திரன் பயங்கரமான உருவம் கொண்டவர் மாளிகையின் ஒரு தூணை அசைத்து பிடுங்கி 100கணக்கான தடவைகள் அதனை சுழற்றினார். அந்த சுழற்றல் நெருப்பை உண்டாக்கி அந்த மாளிகையே எரிந்ததை அனுமான் கண்டார். இந்திரன் தன் வஜ்ராயுதத்தால் அசுரர்களை கொன்றபடி 100கணக்கான அரக்கர்களை அனுமான் கொன்றுவிட்டு வெற்றி வீரராக திகழ்ந்த அவர் ஆகாயத்திலிருந்தபடியே இவ்வாறு பிரகடனம் செய்தார். பலினாம் வானரேந்திரானாம் சுக்ரீவ வசவர்த்தினாம் அடந்தி வசுதாம் கிருத்ஸ்னாம் வயமன்யே ச வானராः. தசநாகபலாः கேச்சித் கேச்சித் தசகுணோத்தராः. केचिन्नागसहस्रस्य बभूवुस्तुल्यविक्रमाः. सन्ति चौघबलाः केचित् केचिद्वायुबलोपमाः.
अप्रमेयबलाश्चान्ये तत्रासन्हरियूथपाः ईदृग्विद्धैस्तु हरिभिर्वृतो दन्तनखायुधैः शतैः शतसहस्रैश्च कोटिभिरयुतैरपि आगमिष्यति सुग्रीवः सर्वेषां वो निषूदनः नेयमस्ति पुरी लङ्का न यूयं न च रावणः यस्माद्दिक्ष्वाकुनाथेन बद्धं वैरं महात्मना इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 43 सर्गः. சுக்ரீவனின் ஆணைப்படி நடக்கின்றவர்களான மகாபலம் பொருந்திய ஆயிரக்கணக்கான வானர வீரர்கள், என்னைப் போல் ஆற்றல் கொண்டவர்கள், உலகம் முழுவதிலும் என்னைப் போல் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் சிலருக்கு 10 யானைகளின் பலமும், சிலருக்கு 10 மடங்கு கூடிய பலமும், இன்னும் சிலர் 1000 யானைகளின் பலம் கொண்டவர்கள். சிலர் வெள்ள நீரின் பலம் கொண்டவர்கள், சிலர் வாயுவுக்கு நிகரானவர்கள், மற்றும் சிலர் எதிர்க்க முடியாத பலம் உடையவர்கள். பற்களும் நகங்களும் ஆயுதங்களாக கொண்ட கோடி கணக்கில் இவ்வானரர்களோடு சுக்ரீவன் இங்கு கூடிய சீக்கிரத்தில் வருவார். இக்ஷ்வாகு குல தலைவரான ஸ்ரீராமனுடன் விரோதத்தை பெற்ற ராவணனும் இந்த லங்காபட்னமும் இன்னும் அதிக நாட்கள் இருக்கப் போவதில்லை என்று கர்ஜனை செய்தார் அந்த மாவீரரான அனுமான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 43ஆம் சர்க்கம் சம்பூர்ணம். चतुश्चत्वारिंशः सर्गः. सन्दिष्टो राक्षसेन्द्रेण प्रहस्तस्य सुतो बली जम्बुमाली महादंष्ट्रो निर्जगामधनुर्धरः रक्तमाल्याम्बरधरः स्रग्वी रुचिरकुण्डलः महान् विवृत्तनयनश्चण्डः समरदुर्जयः धनुःशक्रधनुः प्रख्यं महद्रुचिरसायकं विस्फारयानो वेगेन वज्राशनिसमस्वनं तस्य विस्फारघोषेण धनुषो महता दिशः प्रदिशश्च नभश्चैव सहसा समपूर्यत रथेन करयुक्तेन तमागतमुदीक्ष्य सः हनुमान् वेगसम्पन्नो जहर्ष च ननाद च. இதனிடையில் பிரஹஸ்தனின் மகன் பெரிய பற்களும் கண்களும் கொண்ட ஜம்புமாலி ராட்சச மன்னனின் ஆணையின்படி வில்லேந்தியவனாக அங்கிருந்து புறப்பட்டான். அவன் சிவப்பு நிற ஆடையும் கழுத்தில் மாலையும் காதுகளில் குண்டலமும் தரித்திருந்தான். அவன் வில்லும் அம்புகளும் பிரகாசித்துக் கொண்டும் அழகாகவும் இருந்தன. பெரிய சப்தத்துடன் வேகமாக அவன் கிளம்பினான். அந்த சத்தம் அஷ்ட திக்குகளிலும் ஒலித்தது. கழுதைகளால் இழுக்கப்படும் ரதத்தில் அவன் வருவதைக் கண்ட அனுமான் ஒரு பெரிய ஒலியை எழுப்பினார். தம் தோரணவிடங்கஸ்தம் ஹனுமந்தம் மகாகபிம் ஜம்புமாலி மகாபாஹுர்விவ்யாத நிஷிதைஷரைः अर्धचन्द्रेण वदने शिरस्येकेन कर्णिना बाह्वोर्विव्याधनाराचैर्दशभिस्तं कपीश्वरं तस्य तच्छुशुभे ताम्रं शरेणाभिहतं मुखं शरदीवाम्बुजं फुल्लं विद्धं भास्कररश्मिना तत्तस्य रक्तं रक्तेन रञ्जितं शुशुभे मुखं यथाकाशे महापद्मं सिक्तं चन्दनबिन्दुभिः चुकोपबाणाभिहतो राक्षसस्य महाकपिः ततः पार्श्वेति विपुलां ददर्श महतीं शिलाम्. வெளியேறும் நுழைவாசலில் நிற்கும் அனுமானின் மீது
அந்த மகாபலியான ஜம்புமாலி அம்புகளை குவித்தான். பிறை சந்திர வடிவமைந்த பாணத்தால் வானர வீரனின் முகத்தையும், கர்ணி என்ற வஜ்ராயுதம் போன்ற அம்பினால் தலையையும், 10 இரும்பு பாணங்களால் புஜங்களையும் தாக்கினான். பாணங்கள் முகத்தில் விழ அனுமானின் முகம் சிவந்து, சரத்காலத்தில் சூரிய கிரணங்கள் மலர்ந்த தாமரையின் மேல் விழுவது போல் ஒளி வீசியது. ஆகாயத்தில் செஞ்சந்தனத்தை துளிகளால் நகைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தாமரையைப் போல் அவருடைய சிவந்த முகம் இரத்தத் துளிகளால் அழகாக விளங்கிற்று. பாணங்களால் அடிபட்ட மாவீரர் மிகவும் கோபம் கொண்டு பக்கத்தில் இருக்கும் மிகப்பெரிய பாறையை பார்த்தார். तरसा तां समुत्पाट्य चिक्षेप बलवद्बली तां शरैर्दशभिः क्रुद्धस्ताडयामास राक्षसः। विपन्नं कर्म तद्दृष्ट्वा हनुमांश्चण्डविक्रमः सालं विपुलमुत्पाट्य भ्रामयामास वीर्यवान्। भ्रामयन्तं कपिं दृष्ट्वा सालवृक्षं महाबलं चिक्षेप सुबहून् बाणान् जम्बुमाली महाबलः। सालं चतुर्भिश्चिच्छेद वानरं पञ्चभिर्भुजे शिरस्येकेन बाणेन दशभिस्तु स्तनान्तरे। सशरैः पूरिततनुः क्रोधेन महताव्रतः तमेव परिघं गृह्य भ्रामयामास वेगतः। அந்த பாறையை எடுத்து அந்த மாபெரும் ராட்சசன் மீது வீசினார் அனுமான். அதை அவன் 10 அம்புகளால் செதறி உடைத்தான். அவர் முயற்சி வீணாகிவிட்டதை கருதி பலசாலியான அனுமான் வீர ஆஞ்சநேயர் ஒரு பனமரத்தை பிடுங்கி எடுத்து சுழற்றினார். அதை பார்த்த ஜம்புமாலி வரிசையாக பாணங்களை ஏராளமாக அவர் மீது ஏவினான். பனமரத்தின் மீது 4 அம்புகளும், அனுமானின் தோள்களின் மீது 5, நெஞ்சில் 1 மற்றும் மார்பில் 10 அம்புகள் என்று செலுத்தினான். உடம்பு முழுவதும் பாணங்களால் நிறைக்கப்பட்ட அனுமான் மிகவும் கோபம் கொண்டு முன்பு உபயோகப்படுத்திய இரும்பு உலக்கையை எடுத்து வேகமாக சுழற்றினார். அதிவேகோதிவேகேன भ्रामयित्वा बलोत्कटः परिघं पातयामास जम्बुमालेर्महोरसी। तस्य चैव शिरो नास्ति न बाहू न च जानुनी न धनुर्न थरो नाश्वस्तत्रादृश्यन्त नेशवः। सह तस्तरसा तेन जम्बुमाली महाबलः पपात निहतो भूमौ चूर्णिताङ्गविभूषणः। जम्बुमालीं च निहतं किङ्करांश्च महाबलान् चुक्रोधः रावणः श्रुत्वा कोपसंरक्तलोचनः। सरोषसंवर्तितताम्रलोचनः प्रहस्तपुत्रे निहते महाबले। अमात्यपुत्रा नतिवीर्यविक्रमान् समादिदेशाशुनिशाचरेश्वरः। इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 44 सर्गः। அதை பலமுறை சுழற்றி அதிவேகமாக ஜம்புமாலியின் விசாலமான மார்பில் வீசினார் அனுமான். அவன் தலை, புஜங்கள், முழங்கால்கள், வில்லு, தேர், கழுதைகள் என்று எல்லாம் தூள் தூளாக போய்விட்டன. எதுவுமே கண்ணுக்கு படவில்லை. மகாபலியான ஜம்புமாலி இறந்தான். ஜம்புமாலியின் வதமும் அதற்கு முன் கிங்கரர்களின் நாசமும் கேட்ட ராவணனின் கண்கள் மிக உயர்ந்த கோபத்தால் இரத்தம் போல் சிவந்தன. பிரஹஸ்தனின் மகன் வீழ்ந்ததும் ராவணன் அவன் கண்களை உருட்டிக்கொண்டு மிகவும் வீரியமும் பராக்கிரமும் உடைய மந்திரகுமாரர்களுக்கு ஆணையிட்டான். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 44ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.
पञ्चचत्वारिंशः सर्गः। ततस्ते राक्षसेन्द्रेण चोदिता मन्त्रिणां सुताः निर्ययुर्भवनात् तस्मात् सप्तार्चिवर्चसः महाबलपरीवारा धनुष्मन्तो महाबलाः कृतास्त्रास्त्रविदां श्रेष्ठाः परस्परजयैषिणः हेमजालपरिक्षिप्तैर्ध्वजवद्भिः पताकिभिः तोयदस्वननिर्घोषैर्वाजियुक्तैर्महारथैः तप्तकाञ्चनचित्राणि चापान्यमितविक्रमाः विस्फारयन्तः संहृष्टास्तटित्वन्त इवाम्बुदाः जनन्यस्तु ततस्तेषां विदित्वा किङ्करान् हतान् बभूवुशोकसम्भ्रान्ताः सबान्धवसुहृज्जनाः ते परस्परसङ्घर्षात् तप्तकाञ्चनभूषणाः अभिपेतुर्हनुमन्तं தோரணஸ்தமவஸ்திதம். ராவணனின் கட்டளையின்படி 7 மந்திர குமாரர்கள், நெருப்பை போல் பிரகாசிப்பவர்கள், ஒரு பெரிய படையுடன் புறப்பட்டு சென்றார்கள். மகாபலம் பொருந்தியவர்கள், வில்லேந்தியவர்கள், பலவித ஆயுதமுடையவர்கள், யுத்தத்தில் நிபுணர்கள், சத்ருவை நாசம் செய்பவர்களான அந்த அமைச்சர் குமாரர்கள் அனுமானுடன் போருக்கு டங்காரம் செய்து கொண்டு போனார்கள். தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகளின் மீது கொடிகள் பாவட்டாக்கள் எடுத்துக்கொண்டு இடிமின்னலின் முழக்கத்தோடு கம்பீரமாக சென்றார்கள். வில்லும் அம்பும் மின்னலைப் போல் பிரகாசித்தன. புயல் மேகங்களைப் போல் கர்ஜித்தார்கள். உற்றார் உறவினர்கள் கிங்கரர்களின் மரண செய்தியை தெரிந்தவுடன் கதறி அழுதார்கள். பிரதான நுழைவாசலில் நிற்கும் அனுமானை சந்திக்க தங்க ஆபரணங்களால் ஜொலித்துக் கொண்டு இந்த வீரகுமாரர்கள் ஒருவரோடொருவர் உராசிக்கொண்டு ஆவலுடன் படையெடுத்தார்கள். சிருஜந்தோ பானவிருஷ்டிம் தே ரதகர்ஜித நிஸ்வனாஹ விருஷ்டிமந்த இவாம்போதா விஜேருர்நைருதாம்புதாஹ அவகீர்ணஸ்ததஸ்தாபிர்ஹனுமாம் शरवृष्टिभिः अभवत् संवृताकार शैलराडिव वृष्टिभिः सशरान्मोघयामास तेषामाशुचरः कपिः रथवेगं च वीराणां विचरन् विमलेम्बरे सतैः क्रीडन् धनुष्मद्भिर्व्योम्नि वीरः प्रकाशते धनुष्मद्भिर्यथा मेघैर्मारुतः प्रभुरम्बरे सकृत्वा निनदं घोरं त्रासयंस्तां महाचमूं चकार हनुमान् वेगं तेषु रक्षः सुवीर्यवान् तलेनाभ्यहनत्काञ्चित् पद्भ्यां काञ्चित् परन्तपः मुष्टिनाभ्यहनत्काञ्चिन्नखै काञ्चिद्व्यधारयत्. தேர் சத்தத்தில் அவர்களின் ஓசை கருமேகங்களைப் போல் தோன்றின. சாரி சாரியாக அம்பு மழையை ஏவினார்கள் அக்குமாரர்கள். அனுமான் உடல் முழுவதும் அம்புகளால் தாக்கப்பட்டவர் பெரிய மலை மழையால் நனைந்திருப்பது போல் தென்பட்டார். அவர் வேகமாக ஆகாய மார்க்கத்தில் சஞ்சரித்து அந்த வீரர்களுடைய அம்புகளையும் ரத வேகத்தையும் வீண் போகச் செய்தார். அந்த மகாபலிகள் அவரை சூழ்ந்து நிற்பது வாயுதேவன் கருமேகங்களால் சூழ்ந்து நிற்பது போல் இருந்தது. இப்படி பெரும் ஒலியை எழுப்பிக் கொண்டும் தாவிக்கொண்டும் செல்லும் அனுமான் அரக்கர்களின் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தை உண்டாக்கினார். சிலரை தன் உள்ளங்கையால் கொன்றார், மற்றும் சிலரை தன் பாதங்களால் நசுக்கினார், இன்னும் சிலரை நகங்களாலேயே வதம் செய்தார். பிரமமாதோரசா காஞ்சித் தூருப்யாம் அபரான் கபிஹ கேசித் தஸ்ய நிநாதேன தத்ரைவ பதிதா புவி ததஸ்தேஷ்வவசன்னேஷு பூமௌ நிபதிதேஷு ச तत्सैन्यमगमत्सर्वं दिशो दशभयार्दितं
विनेदुर्विस्वरं नागा निपेतुर्भुवि वाजिनः भग्ननीडध्वजच्छत्रैर्भूश्च कीर्णा भवद्रथैः स्रवतारुधिरेनाथ स्रवन्त्यो दर्शिताः पति विविधैश्च स्वरैर्लङ्का ननादविकृतं तदा सतान् प्रवृद्धान् विनिहत्य राक्षसान् महाबलश्चण्डपराक्रमः कपिः युयुत्सुरन्यैः पुनरेव राक्षसैस्तदेव वीरोऽभिजगामतोरणम् इत्यार्षे श्रीमद् रामायणे सुन्दरकाण्डे 45 सर्गः. சிலரை தன் மார்பினாலேயே அடித்து விட்டார். சிலரை அவர் தொடைகளால் வீழ்த்தினார். அவர் போட்ட பேரொலியை கேட்டே சிலர் மாண்டார்கள். அனுமானை கண்ட பயத்தினாலும் அவர் பராக்கிரமத்தினாலும் அந்த மகாபலமுடைய 7 அமைச்சகுமாரர்களும் இறந்து அந்த படை முழுவதும் 10 திசைகளிலும் சிதறி ஓடியது. யானைகள் விகாரமாய் ஓலமிட்டன. குதிரைகள் தரையில் வீழ்ந்தன. அழிக்கப்பட்ட இருக்கை கொடி குடைகளுடன் ரதங்கள் சிதறி தரையில் நிரம்பி கிடந்தன. இரத்த ஆறு லங்கை முழுவதும் ஓட எல்லா புறத்திலிருந்தும் சோக ஒலிகள் கேட்டன. இப்படி இவர்களை கொன்றவுடன் மகாபலமும் யுத்த பராக்கிரமம் உடைய வானர வீரர் தொடர்ந்து வரப்போகும் அரக்கர்களுடன் போர் புரிய தோரண வாயிலேயே சென்றடைந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 45ஆம் சர்க்கம் சம்பூர்ணம்.